தேர்தல் ஆணையம் அதிமுக கட்சிக்கு தீப்பெட்டி சின்னம் அறிவிக்கப்பட்டதை முன்னிட்டு புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சின்னத்தை அறிமுகப்படுத்தி வாக்குகள் சேகரித்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மதிமுக கட்சிக்கு தீப்பெட்டி சின்னம் அறிவித்தது. அதனை முன்னிட்டு புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன் மற்றும் மாநகர செயலாளர் செந்தில் ஆகியோர் முன்னிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சின்னத்தை அறிமுகப்படுத்தி பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். சின்னம் அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா, மதிமுக மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் இன்று தனது பரப்புரையை தொடங்கினார். மாதப்பூர் பகுதியில் பேசிய அவர், தமிழகத்தின் மாற்றத்திற்காகவும் பல நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராவது உறுதி. அப்படி ஆகும் பட்சத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் பணம் இல்லாமல் இலவசமாக குடிநீர் இணைப்பு கொண்டு வரப்படும் என வாக்குறுதியளித்தார். 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என்று தருமபுரியில் சௌமியா அன்புமணி பேட்டியளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி தருமபுரி நகரம் குமாரசாமிப்பேட்டையில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முதல் பெண் வேட்பாளர் தான் என பெருமிதம் தெரிவித்த அவர், தன்னை தேர்ந்தெடுத்தால் வேலைவாய்ப்பு, காவிரி உபரிநீர் திட்டம் உள்ளிட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் என உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியின் போது பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.பி. வெங்கடேஸ்வரன், பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து காரிமங்கலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், உதயநிதி எப்போது பிரச்சாரத்திற்கு வந்தாலும் செங்கல் மற்றும் முட்டை கொண்டு வந்து வாயால் வடை சுடுகிறார் என்று விமர்சித்தார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை, பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய பிரேமலதா, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் அதிமுக வேட்பாளர் அசோகன் அவர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பஞ்சப்பள்ளியில் டீ கடையில் டீ போட்டு அதிமுக வேட்பாளர் வாக்குகளை சேகரித்தார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் அசோகன் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதன் பிறகு பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பஞ்சப்பள்ளி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தேநீர் கடையில் பொதுமக்களுக்கு டீ போட்டு கொடுத்து பின்பு தானும் குடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்பு திறந்தவெளி வாகனத்தில் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் தருமபுரி மாவட்ட செயலாளருமான முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சமூக நீதியை பேச முதலமைச்சருக்கு தகுதி இல்லை என மத்திய இணையமைச்சர் வேல்முருகன் விமர்சித்து பேசியுள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 2014 பட்டியலென ராம்நாத் கோவிந்தை பொறுப்பில் அமர்த்தியது பாஜக. மலைவாழ் அமைச்சர்கள், ஓபிசி அமைச்சர்கள் என தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது பாஜக என்று கூறினார். தமிழை வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று கண்டனம் தெரிவித்த அவர், அலகாபாத்தில் செங்கோலை இந்திய கூட்டணி அருங்காட்சியகத்தில் வைத்திருந்தனர். அதனை கண்டுபிடித்து புதிய மக்களவை கட்டட திறப்பு விழாவிற்கு கொண்டு வந்தது பாஜக என்று பெருமிதம் கொண்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியினுடைய விளிம்புல, தோல்வியுடைய பயத்துல என்ன பேசுவது என்று தெரியாமல் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சமூக நீதியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதி என்ற வார்த்தையை உபயோகிக்க கூட ஸ்டாலினுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதினா என்ன? அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும். அதுதான் சமூக நீதி. பாரதிய ஜனதா கட்சியில் மத்திய பிரதேசத்தில் பட்டியலினத்தை சேர்ந்தவர் துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். ராஜஸ்தான்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பட்டியலினத்தை சார்ந்தவர் துணை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல கர்நாடகாவில் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் பொழுது அங்கு துணை முதல்வராக பொதுப்பணித்துறை அமைச்சராக பட்டியலினத்தவர் இருந்தார். பாண்டிச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார். தோல்வி பயம் அவர்களை பற்றி கொண்டிருக்கிறது.
தாராபுரத்தில் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் பேரூராட்சி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை சோதனையிட்ட போது 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் காரை ஓட்டி வந்த மூலனூர் போலரை கிராமத்தில் வசித்து வரும் செந்தமிழ் செல்வன் என்பதும் சிவில் இன்ஜினியராக பணியாற்றி வருவதும் வீடு கட்டி தருவதற்காக அவரது வாடிக்கையாளரிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு தாராபுரத்தில் இருந்து காரில் புறப்பட்டு தனது சொந்த கிராமமான போலரைக்கு கொண்டு செல்வது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டு தாராபுரம் கருவூலத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட 10 லட்சம் ரொக்க பணத்திற்கான ஆவணங்களை செந்தமிழ் செல்வன் காண்பித்து பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.